யாருக்கெல்லாம் பல்லவனோட அம்மாவ சுத்தமா பிடிக்கலையோ, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் கூட பல்லவன் மேல பாசம் இல்லவே இல்ல. அதனால தான் நான் இப்படி சொல்றேன். சரி, இப்ப நேரா கதைக்குள்ள போவோம். பாண்டி கடைய லீஸுக்கு எடுக்கிறதுக்காக எல்லாருமே பணத்த சேர்த்து குடுக்குறாங்க. நம்ம ப்ரமோல பார்த்துருப்போம். நிலா, சோழன், சேரன் 3 பேருமே பணம் குடுக்குறாங்க. அது போக மிச்ச பணம் ஒரு ரூ. 10,000 தேவைப்பட்டத நடேசன் குடுக்குறாரு இல்லையா? இப்போ எல்லாருமே சேர்ந்து பாண்டி கையில, "நீ லீஸுக்கு இந்த பணத்த குடுத்துட்டு, உன் ஓனர்ட்ட பணத்த குடுத்துட்டு, நீ ஓனர் ஆயிரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இனிமே பாண்டி மெக்கானிக் கடையில வேலை பார்க்கல, மெக்கானிக் கடையோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "இது எல்லாமே உங்களால தான் முடிஞ்சுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையும் ஓனர் ஆக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேற யாருன்னா இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல" அப்படின்னு சொல்ல, "என்னடா பாண்டி நீ இப்படி பேசுற? உனக்கு பண்ணாம நாங்க வேற யாருக்கு பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன்லாம் சொல்றாங்க. உடனே போய் சேரன் கிட்ட கட்டி பிடிச்சுட்டு பாண்டி சொல்றாங்க, "ரொம்ப சந்தோஷம் அண்ணே. ஆனா நீங்க இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா உளர்ற? உன் மேல பாசம் இல்லாம நாங்க யார் மேல வைக்க போறோம் சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. நிலா இருந்துட்டு, "என்ன ஓனரு ரொம்ப கஷ்டப்படுற மாரி தெரியுது. சரி எதுவும் கவலைப்படாதீங்க. நல்லபடியா நீங்க மெக்கானிக் ஷாப்ப லீஸ்க்கு எடுத்து நடத்துங்க சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் இது மட்டும் இல்லாம, இன்னும் பல அ ஷோரூம் ஓப்பன் பண்ற அளவுக்கு நீங்க வளர்ந்து நிப்பீங்க பாருங்களேன். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க பெரிய ஆளா வரப்போறீங்க. இதுதான் ஆரம்ப படி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருக்கிற தருணத்தில, பல்லவனோட அம்மா பார்க்குறாங்க. கையில பணம் இருக்குது அப்படிங்கிறத. நடேசன் இது நோட் பண்றாரு. இவ ஏற்கனவே திருட்டு கழுதையாச்சே, இந்த பணத்த எடுத்துட்டு போனாலும் போயிருவா. இவ மேல எதுக்கோ ஒரு கண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்போ சரி இத நீ பத்திரமா வச்சுக்கோ. இந்த பணத்த நீயே கையில வச்சுரு. எப்ப எடுத்து குடுக்கணுமோ அப்ப குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கையிலேயே அந்த பணத்த குடுத்துர்றாங்க. பாண்டி போயிட்டு அந்த பீரோல மர பீரோல வச்சிருக்காங்க. ஸோ அங்க ஒரு பேக்குக்குள்ள வச்சிர்றாங்க. இத பல்லவனோட அம்மா நோட் பண்றாங்க. "என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் சொல்றாங்க, "இன்னைக்கு பாண்டி அண்ணன் கடையில வேலை பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அந்த கடைய லீஸுக்கு எடுக்க போறாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "ஆமா, இனிமே பாண்டி கடையில வேலை பார்க்குறவங்க கிடையாது. கடையோட ஓனரு" அப்படின்னு சொல்றாங்க. "இதே மாரி தான் இன்னும் நீ மேலும் மேலும் உயரணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா ஆக்ட் பண்றாங்க. அ இப்ப நம்ம சேரன் "எல்லாமே நீங்க வந்த நேரம் தாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி அதுவும் சரிதான்ப்பா. அப்படிலாம் இல்லப்பா. உங்களோட உழைப்பு, உங்க திறமை தான்ப்பா உங்கள உயர்த்துது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ட்ராமா போட்டுட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இந்த பணத்த நான் குடுத்துடுறேனே ஓனர்கிட்ட, இன்னைக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஸோ நைட்டு ஒரு பிளான் பண்றாங்க பல்லவனோட அம்மா. "இதுல ரூ. 3,00,000 இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னாம்ல. அப்போ அந்த பணத்த நம்ம எடுத்துட்டு போயிருவோம். கடன்காரங்களுக்கு குடுக்கறத குடுத்துட்டு, நம்ம வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருவோம். அந்த வீட்ல இருந்தா திரும்பவும் என்னை தேடி வந்தாலும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஃபோன் போடலான்னு பார்க்காங்க. அப்ப நிலாவோட ரூம்ல லைட் எரியுதா? அவங்க தூங்கிட்டாங்களான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஃபோன் பண்றாங்க. "எனக்கு இப்போ இந்த வீட்ல ஒரு ரூ. 3,00,000 பணத்த நான் பார்த்துருக்கேன். இத எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடி, நான் அங்க வெயிட் பண்றேன். வண்டியில தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். நீ வந்துரு. பணத்த எடுத்துட்டு வந்துரு எப்படியாவது" அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிர்றாங்க. இப்போ இவங்க பணத்த எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கும்போது, பல்லவன பார்க்குறாங்க. ஸோ இத்தன வருஷம் கழிச்சு நம்ம பையன பார்க்குறோம். பெத்த பையன பார்க்குறோம். ஆனா, இப்படி நம்ம திருடிட்டு போயிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு பல்லவனோட மனசுல நான் கெட்டவளாயிருவேன். இப்போ வரைக்கும் இந்த நடேசன தான் இவன் கெட்டவன்னு நெனச்சுட்ருக்கான். அது மட்டும் இல்லாம, இவன் நடேசனுக்கு பிறந்தவன் தான் அப்படின்னும் நெனச்சுட்ருக்கான். ஒருவேளை இது ஃப்யூச்சர்ல எதிர்காலத்துல தெரிய வந்துச்சுன்னா, அப்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால அவன பார்க்கணும்னு தோணுச்சு, நம்ம பார்த்துட்டோம்ல. இனிமே எதுக்கு இங்க இருக்கணும்? அதான் கடன்காரங்களுக்கு காச குடுத்துட்டோம் அப்டின்னா, எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துக்கலாம். முதல்ல இங்கேயே இருக்கக்கூடாது அப்டின்ற மாதிரி அவங்களும் நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் கிட்ட, "என்ன மன்னிச்சிடு பல்லவா. நான் இப்படியே உன்னைய விட்டுட்டு போணும்னு மனசு இல்ல. இருந்தாலும் என்னோட சூழ்நிலை. அதனால நான் போறேன். நீ இங்கேயே இரு" அப்டின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. காலையில எழுந்து பார்க்கும்போது, "அம்மா இருக்க மாட்டேன்" அப்டின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்ப அ உங்களுக்கு கால் பண்ணிட்டு மறுபடியும், "நான் பணத்த எப்படியாவது எடுத்துருவேன். மறந்துராம நீ வந்துரு" அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க. இருந்தாலும் பல்லவன விட்டுட்டு வரும்போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. "நீ அங்கேயே இருந்தாலும் அந்த நடேசன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளு உண்மைய சொல்லிருவாரு. நீ அப்படி சொல்லிட்டாங்க
வந்துட்டாங்க அப்படின்னா, நீ அந்த வீட்ல இருக்க முடியாது. அந்த பசங்களே சேர்ந்து உன்னைய கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிருவாங்க. அதனால தான் சொல்றேன், நமக்கு என்ன தேவையோ, என்ன காரியம் ஆகுமோ, அத மட்டும் பார்த்துட்டு வந்துகிட்டே இரு." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. உடனே சரி ஃபோன வைய்யா, ரெடியா இரியா, 1 மணிக்கு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். நீ வந்துரு. அப்படியே நம்ம போயிரலாம் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. இப்ப அவங்களோட ரூம்ல போயிட்டு ஏன்னா அந்த ரூமுக்கு நேரா தான் போர்வை விரிச்சு படுத்திருப்பாங்க. ஸோ, இப்ப அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு, அப்படியே உள்ள ஓப்பன் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ணி, பேக்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நோண்டிட்டுருக்காங்க. அப்பதான் வந்து அந்த மஞ்ச பையில பாண்டி காசு வச்சிருக்கிறத எடுத்து, அந்த கை நெறைய காசு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ, இருந்தாலும் நிலாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டே இருக்குது. இவங்க ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்ற மாதிரி நெனச்சு பார்க்குறாங்க. கதவ திறந்து பார்க்கும்போது, பல்லவனோட அம்மா வந்து அங்க இல்ல. உடனே ஐயோ! இவங்க என்ன எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்காங்க. ஏன்னா கதவ மூடிட்டு தான் வந்து இவங்க பணத்த எடுத்துட்டுருக்காங்க. ஐயோ! என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போய் பார்த்துட்டு வராங்க. அங்கலாம் இல்ல. கடைசில அந்த ரூம் கிட்ட தான சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வேகமா கதவ திறந்துடுறாங்க நிலா. "என்னாச்சு? என்ன இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா, வெளியில ரொம்ப கொசு கடிச்சிட்டே இருந்தது. அதான் இந்த ரூம்குள்ள வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ரூம் பழகவே எனக்கு வந்து இந்த வீடு பழகவே இல்லம்மா. தூக்கமே சரியா வரமாட்டேங்கி." அப்படின்ற மாதிரி ஒளறிறாங்க. ஏற்கனவே நிலா வந்து கேட்டிருப்பாங்க. "உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துச்சா? இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு செட் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் இருந்த வீடு தானம்மா, நான் வாழ்ந்த வீடு தானம்மா, அதனால எனக்கு எல்லாமே பழகிருச்சு." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப வேற மாரி சொல்றதுனால, நிலாவுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கா ஒரு டவுட் வருது. "இல்ல, இல்லம்மா, சும்மா ஏதோ சத்தம் கேட்ட மாரி இருந்துச்சு. அதனால தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா, நீ போய் தூங்கு." அப்படின்னு சொல்லி சொல்லவும், இவங்க வந்து ஏற்கனவே அந்த பணத்த எடுத்து அவங்களோட சாரிக்கு அடியில வந்து மடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால "சரிம்மா, நீங்க பார்த்து தூங்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து போயிர்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்குது. சரி, இதனால காலையில பார்த்துக்கலாம். இவங்களோட நடவடிக்கை எதுவும் சரியில்லையே! இருந்தாலும் காலையில இத பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிர்றாங்க. ஆனா நிலாவும், பல்லவனோட அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத நம்ம நடேசன் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. எப்ப பல்லவனோட அம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ, அப்பவே வந்து அவங்களுக்கு திருடுற புத்தி இருக்குன்னு நம்ம நடேசனுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் போல. அதனால வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவ எப்படினாலும் போவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ இந்த பல்லவனோட அம்மா பணத்த எடுத்துட்டு பின்வாசல் வழியா போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. முன்னாடி இந்த நடேசன் படுத்திருக்காருயா, அதனால பின்வாசல் வழியா நான் வந்துடுறேன். நீ அந்த முக்குல நில்லு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரின்ட்டு எடுத்துட்டு போகும்போது தெரியாம கால் தடுக்கி விழுகவும், அந்நேரம் நடேசன் வந்து முழிச்சிடுறாரு. முழிக்கவும் பார்த்தீங்கன்னா, இவங்க கையில பணத்தோட எடுத்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு வேகமா பின்னாடியே போயிட்டு அ ப நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில வருவாங்க. அப்ப சொல்றாங்க, "இல்ல, இந்த பணத்த எடுத்துட்டு இவ ஓட பார்க்குறா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன்யா பிள்ளைங்க கிட்ட போய் சொல்ற? நீ தானே இந்த பணத்த வச்சுக்கோ. இனிமே இந்த பக்கமே வராத" அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானேயா என்னைய கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளுன. இப்ப இந்த பணத்த நான் எடுத்துட்டு போறேன்னு இப்படி பிள்ளைங்க கிட்ட போய் சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது, பல்லவனுக்கு கோவம் வருது. "எங்க அம்மா மேல திருட்டு படம் கட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அடிக்கிறதுக்கு போறாங்க. உடனே சேர வந்துட்டு, "சும்மா இரு. சும்மா இருடா பல்லவா, நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நிலாவுக்கு சந்தேகமா தான் இருக்குது. "நானா உன்னைய இந்த பணத்த குடுத்து வெளியில அனுப்புனேன்? நீ தானடி இப்ப திருடிட்டு வெளியில வந்த." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நிலாவுக்கு சந்தேகம் வருது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.